வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வார்ட் ஃபேரி அனிமோட 17வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆளை காட்டுறானுங்க. ஹீரோ அவனுங்க எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஹீரோ கோவமா நின்னுகிட்டு இருக்கான். இங்க பாரு, இந்த பையன் இன்னும் கோவமா தான் நின்னுகிட்டு இருக்கான். எனக்கு ஒரே பயமா இருக்குடான்னு அவன் சொல்றான். நான் சொன்னதுக்கு ஒன்னால என்னடா பண்ண முடியும்னு பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான். என்னுடைய அப்பாவை அசிங்கப்படுத்தினதுக்கு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. சிரிச்சிட்டு உனக்கு இந்த அளவுக்கு பேசுறதுக்கெல்லாம் தைரியம் இருக்கான்னு அவன் சொல்றான். ஹீரோ அவங்களே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ கிட்ட வந்து, மாஸ்டர் இவங்களை நம்ம கண்டுக்க வேணாம், வாங்க போலான்னு அவ சொல்றா. நான் இப்ப பின் வாங்கினா இவனுங்க ரொம்ப பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். அவ பிடிக்க ட்ரை பண்றா. ஹீரோ வந்து நின்ன உடனே அவன் டக்குன்னு வந்து ஹீரோவை அடிக்கிறான். ஹீரோவும் பின்னாடி போயிடுறான். பிரதர், நீங்க ஏன் இந்த குப்பை கிட்ட போய் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னு அவன் சொல்றான். சரி, அப்ப இந்த விஷயத்த நீயே பாத்துக்கோன்னு அவன் சொல்றான். எவர்கிரீன், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவன் 8th லெவல்லையாச்சும் இருப்பான்னு அவ சொல்றா. பரவாயில்லன்னு ஹீரோ சொல்றான். எவர்கிரீன், நீங்க இந்த மாதிரியே நம்பிக்கையா இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் தயாரா இருக்கணும். உங்ககிட்ட பிளாக் கோல்டு நெப்ரியேட் ஆர்மர் இருக்குன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நடந்து போற இடம் எல்லாம் தாமரையா வருது. அதே பாத்துக்கிட்டு இருக்காம ஹீரோ அவங்க சைடு நடந்து போய்கிட்டே இருக்கான். திடீர்னு அந்த இடமே கருப்பு கல்லல் ஆகிடுது. அவன் மேல எகிரி ஏன்ஷியன்ட் ஐஸ் உல்ஃப்னு சொல்லிட்டு நிறைய வர வைக்கிறான். ஏன்ஷியன்ட் ஐஸ் உல்ஃபான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அந்த நரி மாட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த முட்டாளு கூட சண்டை போடுறதுக்கு சக்தி எல்லாம் யூஸ் பண்ண வேணாம், சும்மா ஊதி விட்டாலே பறந்து போயிடுவான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நரி பவர் அனுப்பி ஹீரோவை அடிக்குது. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, பவரை இன்னும் அதிகரின்னு சொன்ன உடனே பவரை எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்குது. அவன் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட ஐஸ் பவர் எல்லாம் சுத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னுடைய ரத்தம் மூலியமாவும் தாமரை மூலியமாவும் இந்த இடத்த பயப்படி மாத்துன்னு சொன்ன உடனே தாமரையா வந்து அந்த இடம் பயப்படி மாற ஆரம்பிக்குது. அவ ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. QI ரிஃபைனிங் ரிலிம்ல இருந்துகிட்டு இவன் எப்படி இதை பண்ணான்னு அவன் சொல்றான். ஹீரோ பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சுத்தி அனுப்புறான். என்னடா நடக்குதுன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்றான். ஹீரோ திருப்பி அவனுடைய பவரை வர வச்சுட்டு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் ஸ்பிரிட் பவரும் ஒன்னு சேருங்க, பவர் எல்லாம் அதுல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கு, பட்டு சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. இங்க என்னடா நடக்குது, என்னால நிக்க கூட முடியல, என்னுடைய உடம்பு என்னுடைய கண்ட்ரோல்லே இல்ல, எனக்கும் தாண்டா அவன் சொல்றான். இது உண்மையிலே எவர்கிரீன் தானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த சக்தி என்ன பயங்கரமா இருக்கு, இல்ல நான் என்னுடைய சக்தியை குறைய விட மாட்டேன், ஃபேரி பவர் எல்லாம் ஒன்னா வாங்க, ஃப்ரீசிங் கோல்டு எல்லாரும் வாங்கன்னு சொன்ன உடனே அந்த நரிய சுத்தி ஏதோ பவர் வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு அந்த நரி கத்த ஆரம்பிச்சிடுது. என்ன சீரியஸ் ஆயிட்ட போல இருக்குன்னு ஹீரோ சொல்றான். கோல்டு பிளேடுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சு கத்திங்க எல்லாத்தையும் அனுப்புறான். ஒரு வழியா கோல்டு விண்ட சோடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு, அவனை விடாத, இதுல இருந்து எப்படி நீ தப்பிப்பன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கோல்டு பிளேடு வந்து மிடில் கிரேடு பவர் ஆச்சு, இதை எப்படி எவர்கிரீன் சமாளிப்பாரு. அவன் கத்திட்டு கத்தி எல்லாம் எவர்கிரீன் பக்கமா அனுப்புறான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த கத்தியை தடுக்க ட்ரை பண்றான். அந்த கத்தி நிக்காம வந்து குத்திக்கிட்டே இருக்கு. கத்தி மேல இருந்து கீழே வருது. அதை பார்த்துட்டு எகிரிடுறான். டக்குன்னு இங்க இருந்தா காலியாயிடும் போல இருக்குன்னு தப்பிச்சு ஓடுறானுங்க எல்லாரும். ஹீரோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் விடாம கத்திங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஹீரோ டக்குன்னு மேல வந்துட்டு இம்பீரியல் ஆர்ட் கேயாஸ் குவிங்லின்னு சொல்லிட்டு பவரை வர வைக்கிறான். அந்த பவர் மேல போய் பட்டு கேயாஸ் சி இருக்கிற இடத்துக்கு வருது. அந்த கல்லுல டக்குன்னு ஏதோ பவர் வந்து உள்ளார இருந்து வெளியில வந்து அந்த கத்தியை எடுத்து பெரிசாக்குறாரு. பார்த்தா அவர் ஹீரோ பின்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. கத்திய லைட்டா நவுத்தன உடனே சக்தி சும்மா தெரிச்சுக்கிட்டு போது. இவன் எப்படி இதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இது என்ன மாதிரியான சக்தின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். கிரீன் லோட்டஸ் குவிங்லின் சோர்டுன்னு சொல்லிட்டு கத்திய பெரிசாக்கி தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வெட்டுறதுக்கு போறான். அவன் டக்குன்னு பவர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கத்திங்களை வர வச்சு அந்த கத்தி மேல அனுப்பி தாக்குறான். அந்த கத்தி எல்லாம் போய் பட்டு மறைஞ்சு போயிடுது. ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கத்தி வந்து அவன் மேல பட்டு பவர் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு போய் அவன் கீழே வந்து விழுந்துடுறான். வயிற்றுலயே கை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அவனுடைய பிரதர் வாய பொழந்துகிட்டு அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ப்ளூ ஸ்வார்டோடைய பவர் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த கம்ப்ளீட் ஏன்ஷியன்ட் எம்பரர் பாடிக்கு முன்னாடி அந்த பவர் எல்லாம் கிட்டே நெருங்க முடியாதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கடுப்பா ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஹீரோவோடைய கை உதறுது. இப்ப
மறுபடியும் என்னால இந்த கத்தியை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியல, இது நல்லதுக்கு இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவர் அந்த கத்தியை மேல தூக்குன உடனே ஹீரோவுடைய கை தானாவே மேல போயிடுது. டக்குன்னு பவரை அவனுங்க சைடு அனுப்புறாரு. இப்ப என்னுடைய பவரை பாடுறான்னு சொல்லிட்டு என்னவோ பவரை வர வைக்கிறான். டக்குன்னு அந்த குள்ளநேரி மேல எகிரி கத்திக்கிட்டு வருது. இப்ப எதுக்கு அவன் ஃபேரி தர்மபாடியை வெளியே விட்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஃபேரி தர்மபாடியை கோல்டன் ஸ்டேஜ்ல தான் கணக்கு பண்ணுவாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பவர் வந்து குள்ளநேரி மேல பட்டு பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போது பார்த்தா அதுல இருந்து அவன் வெளியில வந்து எப்படியோ சமாளிச்சு நின்னுறான். திருப்பி அவருடைய பவர் அனுப்புறாரு. பிளாக் ஐஸ் வார்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதோ ஷீல்டு மாரி வர வச்சு தடுக்க ட்ரை பண்றான். அந்த பவர் அதை உடைச்சுக்கிட்டு வந்து அவன் மேல பட்டு ரத்தமே வந்துடுது. ஹீரோவால அந்த கத்தியை கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்குன்னு அவன் சைடு வர ஆரம்பிச்சிடுது. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை நோக்கி வந்துகிட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.